வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிகளவான பனிப்பொழிவை இன்று மார்ச் 13, 2026 கனடா எதிர்நோக்கி இருக்கின்றது. நாட்டினுடைய பல பிராந்தியங்களுக்கும் மாகாணங்களுக்கும் மாகாணத்துடைய பகுதிகளுக்கும் மஞ்சள் எச்சரிக்கையை சூழலியல் திணைக்களம், கனடாவுடைய சூழலியல் திணைக்களம் விடுத்திருந்தது. அந்த வகையிலே ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய GTA பகுதிகளின் பல பகுதிகளுக்கு மஞ்சள் அறிவித்தல், எச்சரிக்கை அறிவித்தல், அலர்ட் விடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அதிகளவாக பனிப்பொழிவு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வீதி எங்கும் பனி மூட்டமாக காணப்படுகின்றது. நண்பகலுக்கு தொடங்கிய பனிப்பொழிவு இன்னும் நின்றபாடில்லை. இது சனிக்கிழமை, அதாவது 14 மார்ச் 2026 வரைக்கும் நீளும் என்று அறிக்கைகள் கூறுகின்றன. சுமார் 15 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இந்த பனிப்பொழிவு விழுமென்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. பாரிய வீதிகளில் சறுக்கல்கள் இடம்பெறுகின்றன. வாகனங்கள் பிரேக் பிடித்தால் கூட உரிய இடத்திலே நிற்கவில்லை. அதை நாங்கள் நேரடியாக இன்று கள தரிசனத்தினூடாக கண்டிருந்தோம். அந்த வகையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மிகுந்த அவதானத்துடன் ஓட்டுங்கள். GTA பகுதியின் பல பிராந்தியங்களில் 15 சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. தேவையற்ற பிரயாணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அதைவிட இது சனிக்கிழமை வரை நீடித்து செல்லும். அதாவது அது காலை வரைக்கும், எவ்வளவு நேரம் என்று தெரியாது. ஆகவே இயன்றளவு காலையிலே எழும்பி பிரயாணிப்பவர்கள், வேலைக்கு போவர்கள், உங்களுடைய பயணங்களை உறுதிப்படுத்துங்கள். பாதைகளின் சீராக்கங்கள் பற்றி செய்தி வாயிலாக பார்த்து கொள்ளுங்கள். அதைவிட இந்த 401, 407 போன்ற பெரும் தெருக்களில் சில சறுக்கல்களும் வாகன முட்டுதல்களும் விலத்துதல்களும் இடம்பெற்றதாக அறிக்கைகள் கூறுகின்றன. ஆகவே அது பற்றி நீங்கள் முன்னரே ஆராய்ந்துவிட்டு உங்களுடைய பிரயாணங்களை தொடருங்கள். இங்கே பாருங்கள், வீதிகள் எல்லாம் எப்படி, இங்கே பாருங்கள், பனியை வலிக்கிற மிஷின் நல்ல ஸ்பீடாக போய்கொண்டிருக்குது. வலித்து கொண்டு கார்கள் எல்லாம் பனிக்குள்ளே மீளவும் மூழ்கி கொண்டிருக்கின்றன. பல நாட்களாக, அதாவது ஒரு வாரத்துக்கு மேலே நல்ல வெயில் பெறப்பட்டது. வெப்பம் ப்ளஸுக்கு வந்திருந்தது வெப்பநிலை. அதனால் முதலே கடந்த இந்த மாதங்களில் ஏற்பட்ட பனிப்பொழிவு கும்பியாக இருந்தது. அதெல்லாம் உறைந்து, அதாவது உருகி வழிந்தோடி விட்டது. நிலங்கள், புட்கள் தெரியக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், பெய்த அதிக பனிப்பொழிவால் மீளவும் பழைய நிலைக்கே மாறி இருக்கின்றது. மார்ச் மாதம் தொடங்கிவிட்டது. இலை தளிர் காலம் ஆரம்பிக்க இருக்கின்றது. வசந்த காலம் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆனால் அதனுடைய ஆரம்பத்துக்கு மத்தியிலே நிறைவாக கொட்டி தீர்க்க தொடங்கி இருக்கின்றது இந்த பனி மேகங்கள். வாகனங்களின் நிலையை பாருங்கள், பனியை பாருங்கள், வலித்து துடைத்து எப்படி இருக்கிறது என்று அங்கே கடைக்கு முன்னால் ஒருவர் உப்பு தூவி கொண்டிருக்கின்றார். இன்றைய நிலைமை, எல்லோரும் நினைத்தார்கள் முடிந்து விட்டது, பனிப்பொழிவுகள் முடிந்து விட்டது, எல்லாம் உருகிவிட்டது என்று பார்த்தால் தடால் புடாலாக அதிரடியாக கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கின்றது. பார்க்க சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது வெப்பநிலை ஓரளவு சீராக இருக்கும், ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பிறகுதான் வெப்பநிலை மைனஸுக்கு இறங்குகின்ற பொழுது கைகள் கால்கள் விறைப்பு ஏற்படும். இப்பொழுது வீடியோ பதிவு பண்ணுவதற்கு சந்தோஷமாக இருக்கின்றது. பொழிந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இயற்கையை ரசித்து கொண்டு தரவுகளை, இந்த ஒளிப்படங்களை சேகரிப்பதிலே, இங்கே பாருங்கள், மரக்கிளையில் எப்படி பனி படர்ந்து மிகவும் அழகாக தென்படுகிறது. மீளவும் அழகான பனிப்பொழிவை தரிசிக்கக்கூடியதாக இருந்ததிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பாருங்கள், வானமும் நிலமும் ஒரே கலரில் காணப்படுவது, தென்படுவது மிகவும் அழகாக இருக்கின்றது. பாருங்கள், இருக்கைகளை, இரும்பு இருக்கைகளிலே எவ்வளவு விழுந்து தேங்கி போய் இருக்கின்றது. எவ்வளவு தடிமனுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், குப்பை தொட்டிக்கெல்லாம் பணிகள்லாம் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிற சைக்கிளினுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி என்று. அப்படி ஒவ்வொரு பொருளிலும் பனி படிந்து மிக அழகாக இருக்கின்றது. பொழிந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் நிற்கவே இல்லை, பொழிந்து கொண்டிருக்கின்றது. மரங்களிலே நல்ல வடிவாக பனி பொழிந்து எவ்வளவு
அழகாக தென்படுகின்றது என்று பாருங்கள். மரத்தினுடைய அந்த ஒவ்வொரு இடுக்குகளிலுமே பனி போய் தேங்கி படிந்து மிக ரம்மியமாக காட்சியளிக்கின்றது. ரம்மியத்துக்கு மத்தியிலே, அழகின் மத்தியிலே தான் ஆபத்தும் இருக்கும். ஆகவே உங்களுடைய பயணங்களை நீங்கள் அவதானமாக பயணியுங்கள். தேவையற்ற பயணங்களை தவிருங்கள். பெருந்தெருக்களில் சாலைகளிலே பயணிக்கின்றவர்கள் வாகனங்களிலே மிக மெதுவாகவும் கவனமாகவும் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள். அதுதான் நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிய விடயம். அதை விட செய்திகளிலேயும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மிக அழகாக இருக்கின்றது. உருகி போன அத்தனை பனிகளும், அதாவது நேற்றைய நிலைமை உருகி அத்தனை தெருக்களும் மண்ணும் தென்பட்ட இடம் இன்றைக்கு மீளவும் பனியினால் உறைந்து போய் இருக்கின்றது. திடீரென கொட்டி தீர்த்திருக்கிறது. இங்கால பாருங்கள், வீடுகளினுடைய நிலைமைகள், வர்த்தக வாணிப நிலையங்களினுடைய நிலைமைகளை பாருங்கள் எப்படி இருக்குது. மரங்களை பாருங்கள், எல்லாம் பஞ்சு மரங்களாக காட்சியளிக்கிறது. வீட்டின் உள் வரைக்கும் கொட்டி தீர்ந்துருக்குது. ஏன்னா காற்றோட கொட்டப்பட்டதால் வீட்டின் உள் வாசல் படி வரைக்கும் அள்ளி தெளித்திருக்கின்றது. இப்பொழுது காற்றோட்டம் கொஞ்சம் சீராக இருக்கின்றது. நண்பகலில் காற்றோட்டம் மிக வேகமாகவும் இருந்தது. கார்கள் எல்லாம் ஐஸ் கார்களாக வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. எல்லா கார்களும் ஐஸ் கட்டி கார்களாகத்தான் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஐஸ் எல்லாம் உதிர்ந்து ரோட்டில் விழுகுது. பிரேக் எல்லாம் பிடிக்கலாமல் சில கார்கள் சறுக்கி கொண்டிருந்தது. ஆகவே அவதானம். இங்கே பாருங்கள், விளம்பர பலகைகளே தெரியாது அந்தளவு காற்றுடன் சேர்ந்த குளிர் காற்றோடு சேர்ந்து கொட்டி தள்ளி இருக்கின்றது. வாகனங்களை பாருங்கள் எப்படி புதைந்து போயிருக்கின்றது. மிக அழகாக இருக்கின்றது. மீண்டும் தெருக்களை பாருங்கள். பெருந்தெருக்கள் ஹைவே 407 401 பயணிப்பவர்கள், வேறு பிற பெருந்தெருக்களில் பயணிப்பவர்கள் வந்து மிக அவதானமாக பயணியுங்கள். சறுக்குவதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.